நமது நாட்டுடைய அரசியலை நாங்கள் நோக்கி பார்த்தோம் என்றால் இனவாதத்தை உருவாக்கிய எல்லாருமே இனவாதத்தால் அழிந்திருக்கிறார்கள். நான் இந்த காலையிலே ஜனாதிபதி அவருடைய மூலாவது பேச்சை நான் ஒரு சொட்டு கூட மிஸ்ஸாமல் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களுக்கு சொல்கிறேன், அவர் நியாயமான முறையில் பேசினார். எங்களுடைய எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ற பேதம் இல்லை என்றார். இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் என்று சொன்னார். இந்த பாராளுமன்றத்துடைய கௌரவத்தை நாங்கள் காப்பாற்றுவோம் என்றார். அந்த நிலையிலே நாங்கள் எல்லோருமே உண்மையிலே ஆளுங்கட்சி எதிர்கட்சி இல்லை என்ற ஒரு நிலைமையில் தான் நாங்கள் இருந்தோம். ஆனால் இன்று சில சம்பவங்களை பார்க்கின்ற போது எனக்கும் ஒரு வேதனையாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும், இந்த நாட்டை கஷ்டப்படுத்தியவர்கள், இனவாதத்தை உருவாக்கியவர்கள், இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை அளித்தவர்கள் ஒத்தரும் இந்த பாராளுமன்றத்துக்குள்ள இல்லை. இந்த பக்கமும் இல்லை, அந்த பக்கமும் இல்லை. ஆனால் நாங்கள் சில டைமில் இந்த பழைய அரசியல் முறையை கொண்டு வந்து சும்மா அப்படி மோதுறோம். இப்போ நாங்கள் பார்த்தா எங்களுடைய ஜனாதிபதியை பாருங்கள், சந்திரிகா குமாரதுங்க அவர்கள் இருந்தார் நாட்டில் ஜனாதிபதியா. தமிழ் முஸ்லிம் மக்கள் பெரும் ஆதரவு வழங்கினார்கள். இனப்பிரச்சனைக்கு அவர் தீர்வு வழங்கவே இல்லை. 2 தடவையில் போயிட்டார். அதுக்கப்புறம் எங்களை மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்தார். 30 ஆண்டுகள் இருந்த யுத்தத்தை இல்லாமல் செய்தார், பாரிய அபிவிருத்தியை செய்தார். ஆனால் நாட்டில் இருந்த இனப்பிரச்சனைக்கு அவர் தீர்வு காணவில்லை. அதைத் தொடர்ந்து வந்தார். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வந்தார், ஒன்றுமே செய்யல, போயிட்டார். அதுக்கப்புறம் சும்மா இருந்த ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு வைத்தார்கள். அவர்கள் இந்த பாராளுமன்றம் நியமித்தது. அவர் எல்லாரையுமே மாற்றி போட்டு போயிட்டார். சிங்களாக்களை, முஸ்லீமாக்களை, தமிழாக்களை, எல்லா தலைவர்களையுமே மாற்றி போட்டு அண்ணா சிலிண்டரில் போய் கிடக்கார். இன்று இந்த நாட்டிலே ஒரு புதிய சேஞ்சிங் வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இது ஒரு வரலாற்று நிகழ்வு. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் அம்பாறை மாவட்டத்தில் பெற்ற வாக்கு கல்முனை தொகுதியில் 9000, சம்மாந்தூரத்தில் 8000. மந்திரித்துமா வினாடியக்கா பொத்தி தொழிலே 9000 என்னமோ. இன்று மாறி நீங்கள் 23,000 22,000 அந்த 3 தொழிலை நீங்கள் வென்றிருக்கீர்கள். ஆனால் இந்த மக்கள் கடும் எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய தலைவர் அனுரகுமார் சியானாய்க்கு அவர்களுக்கு கௌரவம் அளிக்க வேண்டும் என்றால் நீங்கள் பழைய அரசியல் சம்பிரதாயங்களை முதல் மறக்கணும். இப்போ எனக்கு ரொம்ப வேதனையான கவலை, சபாவத்து மேடி கதா කරන්න මගේ රවුෆ් හකිම් නායකතුමා සම්බන්ධව බසන්ත පීරිස් මෙතුමා මෙතන කතා කරා. එයා මොකද කිව්වේ? ඔයගොල්ලෝ කියනවා ඔක්කොම එකට යමු, ප්‍රශ්නක් නෑ, සහෝදරී තත්ත්වෙම අලුත් සිස්ටම් හදමු කියලා. මගේ නායකතුමා නෙගඩගෙන පළාතේ එන්න බෑ කියලා කියන්න පුළුවන්ද මෙතුමාට? දැන් අවසන් ඔක උත්තර කියන්නකෝ කරුණා කරලා. ඒක අපේ අයිතිවාසිය. මුස්ලිම් ගාමුල සෞභාග්‍යකින් නැත්තම් මුස්ලිම් මිනිස්සු ඔක්කොම දන්නවනේ LTT එකට ගිය යන්න තිබුණා. ඒ වෙලාව තමයි ප්‍රජාතන්ත්‍ර අයිතිවාසිය තුල මේ අපේ අස්ථාප එමෙතුමා මේ පක්ෂය අදලා තමයි අපි සිංහල දමළ මුස්ලිම් මිනිස්සු ඔක්කොම එකට ඉන්න වාඩි වෙලා දුන්නා. මේ වාගේ ප්‍රශ්න කරනකොට ඔයගොල්ලෝ ජනාධිපතිතුමා බලාපොරොත්තු වෙන්න සහයෝගය අපිට දෙන්න බැරි කමක් කරනවා. කරුණා කරලා මේ පොඩි ප්‍රශ්න ඔයගොල්ලෝ පරණ කේස් එක ඔක්කොම අත්හැරිලා අපි රටේ ආදමු කියලා මම ඉල්ලා සිටින් මගේ කතාව නිවෙන්න ඕනවා. ගරු අරවින්ද සෙන්රා උතුමා ලැබේ මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 14ක කාලයක් ලැබෙනවා. විනාඩි කොච්චර? வினாடி 14ක කාලයක් ලැබෙනවා. අයක් අඩු කරන්නේ. சபைக்கு தலைமை தாங்குகின்ற சபை தலைவி அவர்களே, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்கள் எல்லோருக்கும் சாந்தி சமாதானம் உண்டாவதற்காக பிரார்த்தனை செய்கின்றேன். முதலிலே இந்த 10வது பாராளுமன்றத்திலே உரையாற்றுவதற்காக எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று எங்களுடைய ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்கின்றேன். என்னை பெற்றெடுத்த எனது தாய் தகப்பன், எனது ஆசிரியர்கள், கண்ணியமிக்க உலமாக்கள், எனது குடும்பத்தினர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே திகாமண்டல மாவட்டத்திலே இருந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் சார்பிலே என்னை ஒரு வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு தெரிவு செய்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், ஜனாதிபதி சட்டத்தரணி சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கும், கட்சியுடைய உயர்பிடம், கட்சியுடைய மத்திய குழுக்கள், மாவட்ட குழுக்கள், மக்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த பாராளுமன்ற தேர்தலிலே பாரிய மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலும் கூட என்னை அந்த மாவட்டத்திலே இருந்து பொத்துவில், அக்கரைப்பற்று, அட்டாளைச்சேனை, பாலமுனை, ஒலுவில், நிந்தவூர்,
மாளியக்காடு, மாவடிப்பள்ளி, சாய்ந்தமருது, கல்முனை, மருதமுனை, நட்பிட்டிமுனை, நாவிதன்வெளி, விரக்காமம், பருப்பத்தஞ்சேனை, குடிவில், வாங்காமம் போன்ற பிரதேசங்களில் இருந்து எனக்காக வாக்களித்த மக்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் பிறந்த இடமான அட்டாளச்சேனை பிரதேசத்திலே எனக்கு 92% மக்கள் அதிகமான வாக்களை அளித்தார்கள். அதன் ஊடாகவும் அம்பாறை மாவட்டத்திலே அளித்த வாக்குகளின் கூடாகத்தான் நான் இன்று இந்த 10வது பாராளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். இறைவன் எனக்கு நாட வேண்டும், இந்த புதிதாக வந்திருக்கிற இந்த பாராளுமன்றத்திலே இந்த நல்ல விஷயங்களை நாட்டுக்காகவும் நமது மக்களுக்காகவும் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தருவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் புதிய பாராளுமன்ற உறுப்பினர் 162 பேருக்குரிய பயிற்சி முகாமிலே கலந்து கொண்டிருந்தோம். நான் இந்த நேரத்திலே எங்களுடைய பாராளுமன்ற விவகார அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாங்கள் எல்லோரும் எதிர்பாராத விதமாக வடகிழக்கு மாநில நாட்டில் ஏற்பட்டது வெள்ளப்பெருக்கு. அதிலே வடகிழக்கு மாகாணங்களிலே அதிகமான பாதிப்பு ஏற்பட்டது. அப்போது பாராளுமன்ற உறுப்பினர் சார்பிலே நான் ஒரு கோரிக்கை வைத்தேன். எங்களை ஒரு நாள் அந்த பயிற்சியை நிப்பாட்டிவிட்டு எங்களை மக்களிடம் போவதற்கு அனுமதியுங்கள் என்று சொன்னேன். உடனடியாக பாராளுமன்றத்துடைய சபாநாயகர் அவர்களும் எங்களுடைய விமல் ரத்நாயக் அமைச்சர் அவர்களும் எங்களை உடனடியாக வடகிழக்கு மாநிலத்துக்கு போக சொன்னார்கள். அதனூடாக நாங்கள் சென்று அந்த அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் வழங்கி உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தந்தார். நான் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகும். இந்த மாவட்டத்தில் பாரிய நாட்டில் வடகிழக்கிலே பாரிய நஷ்டம் இந்த இதிலே ஏற்பட்டிருக்கிறது, வெள்ளாரத்திலே. ஆனால் எங்களுடைய மாவட்டத்தில் இங்கே நான் குறிப்பிட வேண்டும், ஏறத்தாழ 46,706 பெமிலிகளில் 1,69,000 மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், கேம்பில் இருந்திருக்கிறார்கள். இவ்வாறு தொடர்ச்சியாக வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. 70 வீடுகள் முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று 535 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது பகுதியாக. இவ்வாறு சேரநாயக்கா சமுத்திரத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டும், அதிலே 110 அடி தண்ணியை தான் நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் மழை பெய்த நேரம் 92 அடி தண்ணி அங்கே இருந்திருக்கிறது. 330 மில்லிமீட்டர் தண்ணி மழை பெய்திருக்கிறது. இதனால் மாவட்டம் முழுதுமே பாதிக்கப்பட்டது. ஒவ்வொரு ஊர்களிலும் 5 அடி 6 அடி தண்ணிகள் வந்து வீடுகள் முற்றாக பாதிக்கப்பட்டது. மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்லாமல் அக்கரப்பத்து கல்முனை வீதியில் இருக்கின்ற அட்டப்பளத்திலே பாலங்கள் பாதிக்கப்பட்டன. அதேபோன்று 85,000 ஏக்கர் ஹெக்டர் காணி, விவசாய காணிகள் இப்போது நெற்காணிகள் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக அதிகாரிகள் இப்போது இறுதி கணக்கறிக்கைகள் செய்திருக்கிறார்கள். விவசாயத்தை பொறுத்த வரையிலே இந்த நாட்டிலே பெரும் பங்கினை அம்பாறை மாவட்ட விவசாயிகள் செய்திருக்கிறார்கள். நெல் உற்பத்தியிலே தேசிய மட்டத்திலே பாரிய பங்கை வகிக்கின்ற அம்பாறை மாவட்டத்திலே தொடர்ச்சியாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். நாளைக்கு சென்ற ஆண்டு 2023ஆம் ஆண்டு டிசம்பரிலே பாரிய பாதிப்பு ஏற்பட்டது, விவசாயிகள் வெள்ளம் ஏற்பட்டது. அவருடைய வெள்ளத்துக்குரிய நஷ்ட வீடு இன்னும் கொடுக்கவில்லை. அது மாத்திரமல்லாமல் பாரிய பொருளாதார கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இந்த முறையும் அவர்கள் நெற்காணியிலே பயிர்களை மேற்கொண்டார்கள். எனவே இந்த நெற்காணிகளுக்கு வழங்கப்படுகின்ற நஷ்ட ஈடு நினைக்கிறேன் கௌரவ அமைச்சர் அவர்கள் இருப்பார்கள். ஒரு ஏக்கருக்கு 40,000 சொல்கிறார்களாம். ஆனால் 40,000 அந்த விவசாயிகளுக்கு போதாது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, கடந்த அரசாங்கங்களில் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்க காசுகளை மக்களுக்காக கொடுத்தார்கள். இது உண்மையிலே பாதிக்கப்பட்ட வடகிழக்கு மாநிலத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் அரசாங்க பணத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்றால் நாங்கள் சும்மா கேட்கவில்லை. அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய அணைக்கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் காணிகளுக்குள் மண் வந்திருக்கிறது, வீடுகளுக்குள் தண்ணி வந்திருக்கிறது. எனவே இந்த அரசாங்கம் எவ்வளவு அதிகமான நன்மைகளை அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டுமோ அதனை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது அவங்களுக்கு தெரியும், பெரும் ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை ஏற்பட்டது. காரதீவிலே இருந்து சம்மாந்துறை போகின்ற வழியிலே எங்களுடைய நிந்தவுள்ளே ஒரு குர்ஆன் மதரசா இருக்கிறது. அது 1981ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு அரபிக் கல்லூரி. அதிலே உலமாக்களை உருவாக்குவார்கள். அது பெரிய தியாகமாக செய்கின்ற உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு தான் அவர்கள் அந்த அரபிக் மொழியை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு தியாகத்தோடு செய்த அந்த பாடசாலையுடைய அந்த அரபிக் கல்லூரியுடைய இடத்திலே நீர் மூழ்கி இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு காட்ட வேண்டும், இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஒரு கண்ணியமிக்க உலமா விழுந்திருக்கிறார், மாணவர்கள் விழுந்திருக்கிறார்கள்.
ஒவ்வொரு 5 அடி 6 அடி தண்ணி அந்த மதுசாவுக்குள் உள்புந்த காரணத்தினால் அந்த மாணவர்களை பாதுகாப்பாக எடுத்துச் செல்வதற்காக கண்ணியமிக்க அதனுடைய அதிபர்கள் மௌலியெல்லாம் முயற்சி இருக்கிறார்கள். தனியார் பஸ்ஸை ஒன்றை அவர்கள் அமர்த்தி அந்த மாணவர்களை அட்டாளச்சேனை, பாலமுனை, பொத்தியில் வரை கொண்டு சென்றிருக்கிறார்கள். சம்மாந்துறையைச் சேர்ந்த மாணவர்களை 6 மாணவர்களையும் 13 மாணவர்களிலே 7 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். அந்த மாணவர்களுக்கென்று தனியொரு பஸ்ஸை எடுத்துக்கின்ற போது காரதீவிலே இருக்கின்ற மாவடிப்பள்ளியிலே இருக்கின்ற அந்த பாலத்துக்கு மேலால் வந்த தண்ணியின் காரணமாக பஸ்ஸை அனுமதிக்கவில்லை. இதனால் உளவு இயந்திரத்திலே அந்த மாணவர்களையும் இன்னும் 2 பொதுமக்களையும் ஏற்றிச் சென்றிருக்கிறார்கள். அதனால் அந்த பிரதேசத்திலே நான் நினைக்கிறேன் 8 பேர் மரணித்திருக்கிறார்கள், 2 பொதுமக்கள் மரணித்திருக்கிறார்கள். இவ்வாறான உயிர்ச்சேதம் நான் நினைக்கிறேன் இலங்கை நாட்டிலே மொத்தமாக 15 பேர் அல்லது 14 பேர் இறந்திருக்கிறார்கள் வெள்ளத்தில். அதில் அம்பாறை மாவட்டத்தில் மட்டும் நாங்கள் 11 பேர் இறந்திருக்கிறோம். இது ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமையாகும். வாழ வேண்டிய அந்த வாழும் வளரும் அந்த பிள்ளைகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். இதற்கான காரணத்தை இங்கே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள். அதற்கு முன்னால் காரதேவு பிரதேச சபையைச் சேர்ந்த ஒரு உளவு இயந்திரத்திலே அந்த வீதியிலே அந்த தண்ணிக்குள்ளே மக்களை ஏற்றிச் சென்றிருக்கிறார்கள். 2:45 அந்த உளவு இயந்திரம் மெஷினும் கவுண்டு விழுந்திருக்கிறது. அதிலே சிலர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் பின்னர 4 மணிக்கு இந்த மதுசா மாணவர்களையும் பொதுமக்களையும் அனுப்பியிருக்கிறார்கள். இதற்கு அனுபவித்தவர்கள் யார்? நான் கௌரவ நெடுஞ்சாலையில் அமைச்சர்கள் இருக்க வேண்டும் இந்த சபையிலே. நான் நன்றி சொல்ல வேண்டும் எங்களுடைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள், கிராமிய அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள், மின்சக்தி அமைச்சர் அவர்கள், நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அவர்களெல்லாம் எங்களுடைய மாவட்டத்துக்கு வந்த நிலைமை கண்டார்கள். அவர்களுக்கு நான் அம்பாறை மாவட்ட மக்கள் சார்பிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் உண்மை தன்மையை பார்த்தார்கள். இவ்வாறான ஒரு உயிராபத்தை செய்வதற்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலையிலே அந்த உளவு இயந்திரத்தை அனுமதித்தவர்கள் யார் என்பதை நீங்கள் விசாரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த மதுரசாவுடைய அதிபர்கள் மௌலியெல்லாம் காலில் விழுந்து கேட்டிருக்கிறார்கள், எங்களை விழுந்து விட்டால் காப்பாற்றுங்கள் என்று. ஆனால் உடனடியாக அவர்களால் காப்பாற்ற முடியாமல் போயிட்டு. ஆனால் அந்த சம்பவம் முடிந்த அடுத்த நாள் உண்மையிலே நான் நன்றி சொல்ல வேண்டும், முப்படையினரும் உதவி செய்தார்கள். நேவி வந்தார்கள், போலீஸ் வந்திக்கு, ஆர்மி எல்லாருமே சேர்ந்து இந்த மாவட்டத்துக்குரிய செயலாளர், பிரதேச செயலாளர்கள், அனைத்து 3000 உத்தியோகஸ்தர்கள் எல்லோரும் வந்து அந்த ஜனாசாக்களை காப்பாற்றுகிற விடயத்திலே எங்களுக்கு 100% உதவி செய்தார்கள். அவர்களுக்கு நான் மக்கள் சார்பில் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் இதுவரை 50 பேர் அந்த காரதீவு அந்த மாவடிப்பள்ளி ஆற்றிலே மௌத்தாயிருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன? இதற்கான ஒரு பெரிய பாலம் ஒன்று போட வேண்டும். நெடுஞ்சாலை அமைச்சரால் கடந்த காலத்திலே மாத்தறையிலிருந்து காரதீவு வரை ஒரு காபட் ப்ராஜெக்ட் செய்திருக்கிறார்கள். அதுக்குள் தான் இந்த பாலம் வருகிறது, மாவடிப்பள்ளி. அதற்குள் ஒரு பாலத்தை உள்வாங்காமத்தான் செய்திருக்கிறார்கள். எனவே இப்போது இருக்கிற நெடுஞ்சாலை அமைச்சர் அவர்கள் இந்த உயிர்களை காப்பாற்றுவதற்காக மக்கள் சார்பில் நான் உங்களோடு சொல்கிறேன், உடனடியாக ஒரு பெரிய பாலத்தை நீங்கள் உங்களுடைய இந்த அபிவிருத்தி திட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டத்திலும் கௌரவ அமைச்சர்கள் வந்தபோது நான் உயிராபத்தில் இந்த மக்களை காப்பாற்றுங்கள் என்று உங்களோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக எங்களுடைய மீனவர்கள் சம்பந்தமாக நான் சொல்ல வேண்டும். மீன்பிடி அமைச்சர் அவர்கள் இருப்பார்கள், பிரதி அமைச்சர்கள் வந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டோம். பொத்தியல் பிரதேசத்திலே நான் நினைக்கிறேன் நிறைய இன்ஜின் போட்டுகள் கடலில் அடிக்கப்பட்டிருக்கிறது. சிலதுகளை இன்ஜின்கள் இல்லாமல் போகிறது. அதுபோல் நாங்கள் திருக்கோயில் தம்பியில் இருக்கின்ற தமிழ் மீனவர்களை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முழு மாவட்டத்திலும் இருக்கின்ற மீனவர்கள் பாதிய அழிவுக்குள்ளாகியிருக்கிறார்கள். நாங்கள் இதுவரையிலே கல்முனை தமிழ் டிவிஷன், கல்முனை முஸ்லீம் டிவிஷன், சாய்ந்தமது டிவிஷன், காரதீவு டிஎஸ் டிவிஷன், நிந்தவு டிஎஸ் டிவிஷன், அட்டாளச்சினை டிஎஸ் டிவிஷன், அக்கரப்பதி டிஎஸ் டிவிஷன், ஆலியாடிவேம்பு டிஎஸ் டிவிஷன், திருக்கோயில் டிஎஸ் டிவிஷன், பொத்திகள் டிஎஸ் டிவிஷன் உள்ளே பாலம போன்ற பிரதேசத்திலே 66,101 மீனவர் குடும்பங்கள் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு கடந்த 3 மாதமாக மீனவர்களுக்கு கடலுக்கு போக முடியாது, ஒரே அனர்த்தம், வெள்ளம். ஆனால் கௌரவ மீன்பிடி அமைச்சர் அவர்களை நான் சொல்கின்றேன், அனைத்து விவகார அமைச்சர் அவர்களிடம் நான் சொல்கின்றேன், அவர்களுக்கு இதுவரையிலே எந்த விதமான நிவாரணமும் கிடைக்காமல் தொழிலும் இல்லாமல் அவர்கள் ஊரிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இவருடைய நிவாரணங்கள் சம்பந்தமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் பொத்துவிலே எங்களுடைய தம்பிவில் திருக்கோயில் பிரதேசத்திலே இழந்த அந்த வள்ளங்களை அளவீடு செய்து அதற்கான நஷ்டங்களை வழங்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக அம்பாறை மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. கடந்த வருடம் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தங்களின் போது இந்த பிரதேச செயலாளர்மார் அக்கரப்பத்திலே 999 ஃபேமிலி அவர்களுக்கான உலர் உணவு வாங்கியிருக்கிறார்கள். கடைக்காரர்கிட்ட காசுகாரம் என்று வாங்கி சாமான் கொடுத்திருக்கிறார்கள்.
அதே நேரம் அக்கறை பெற்று அட்டாளச்சினை லவ்குல பொத்திடிஎஸ் டிவிஷனில் 13.8 மில்லியன் பணத்தை பிரதேச செயலாளர்கள் முன்கூட்டியே கடைக்காரர்கிட்ட வாங்கியிருக்கிறார்கள். ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩි 2යි තව විනාඩි කරුණාකරලා සාවදී මට 20ක් වෙන් කරේ. කරුණාකරලා මගේ දිස්ත්‍රික්කයේ සම්බන්ධම මම කතා කරන්නේ දේශපාලන කතා කරුවේ නැහැ. කරුණාකරලා මට 20ක් දෙන්න. කාලය විනාඩි 14ක් ඔව් කරුණාකරලා තියෙනවා. මම කියන්නේ අපේ අම්බාර දිස්ත්‍රික් මිනිස්සුගේ ප්‍රශ්නක්. දැන් ප්‍රාදේශීය ලේකම්තුමා ඔක්කොම 13 13.8 மில்லியனை இதுவரை கொடுக்காமல் இந்த வெள்ளத்துக்கும் கடன் பெற முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். எனவே இந்த சம்பந்தப்பட்ட போன வருடத்துக்குரிய இந்த நிலுவையை நீங்கள் வழங்கி அக்கறை பெற்று அட்டாளச்சேனை லவ்கல புத்துயிர் பிரதேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய 14,037 மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று கூறுகிறேன்.